Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாவக்காய் போட்டு பிட்லை செய்ய போகிறேன். பொரிச்ச குழம்பு எது வேணால் சொல்லிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 பாவக்காய் நல்லா அலம்பிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சாம்பாருக்கு வந்து ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். இது வந்து கல் சட்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதிலெல்லாம் சாம்பார் வச்சா கனமாக நல்லாயிருக்கும். இதில் உப்புமா செய்யலாம், எது செஞ்சாலும் அடியும் பிடிக்காது, ரொம்ப அடி பிடிக்காது. ஏன்னா பாத்திரம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால. ஸோ இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். காஞ்சதும் கடுகு போடுறேன். கடுகு வெந்தயம் போட்டு வெடிச்சிட்டு கடுகு வெந்தயம் வெடிச்சிருது. இப்போ இதில் வந்து 2 காஞ்ச மிளகாய், பெருங்காய கட்டி சின்னதாக, அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அதுவும் போட்டு இதில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாவக்காய் போட்டு வதக்கிட்டு அப்புறம் புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா பாவக்காய் போடலாம். வெங்காயம் வதக்கிட்டேன். இப்போ இந்த பாவக்காய் 3 பாவக்காய் நறுக்கி வச்சது இதில் போட்டு வதக்கிட்டு அப்புறமா புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். அந்த புளியிலேயே தான் இந்த பாவக்காய் வேகணும். புளி தண்ணியில் இந்த பாவக்காய் வேகணும். ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி அதில் ஊற்றி கொதிக்க வைக்கலாம். பாவக்காய் வதங்கிட்டு இப்போ வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியிலே இந்த பாவக்காய் நல்லா கொதித்து ரொம்ப சாஃப்டாக வெந்துடணும். அதுக்குள்ளே பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்பு இது புளி தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து வாசனைக்கு மட்டும் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி கொஞ்சமாக போடுறேன். ஏன்னா இதுக்கு வந்து வறுத்து அரைச்சி தான் போடணும். அதனால் கொஞ்சமாக சாம்பார் பொடி போடுறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். வறுத்து அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவினது, நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக எண்ணெயில் வறுக்கணும். வறுத்துனா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டீப் ஃப்ரை இல்லை, லேசாக வறுத்து எடுக்கணும். இதெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயிலே எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெயில் இது எல்லாமே தனித்தனியாக ப்ரௌனாக வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய், தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பருப்பு ஒரு 150 கிராம்ஸ் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அரைச்ச விழுது. இந்த அரைச்ச விழுதை வந்து பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கொதிக்கிற சாம்பாரில் இதை ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாவக்காய் வந்து இப்போ வெந்து போச்சு. அதில் இதை போட்டு நல்லா ஒரு பருப்பும் அந்த புளி தண்ணி எல்லாமே சேர்ந்து பிளெண்ட் ஆகி நல்லா கொதிக்கட்டும். குழம்புல முதல்லையே நம்ம தாளித்து ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிட்டோம்னா அது என்ன காய் போடுறோமோ அது வெந்து போச்சு அப்படின்றதுக்கு அடையாளம். நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த தாளித்த எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அதுலேயே வந்து நம்ம அந்த காய் நல்லா வெந்து போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதில் அந்த பருப்பு அரைச்ச விழுது 2த்தையும் மிக்ஸ் பண்ணினதை இதில் நான் ஊற்ற போகிறேன். இப்போவும் அதே மாதிரி தான். இப்போ இந்த பருப்பு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கும்போது ஃபுல்லாக இந்த எண்ணெய் மறுபடியும் ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்துடும். எண்ணெயே வெளியில் தெரியாது. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அதை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு பார்த்தோன்னா இந்த எண்ணெய் பழையபடி மறுபடியும் வந்து மேலே நிற்கும். ஸோ அப்போ வந்து இந்த குழம்பு ஓவர் அப்படின்றத நமக்கு அடையாளம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து இதுலேயே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி, கருவேப்பிலை கொதிக்கும் போதே சேர்த்து போட்டு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் இறக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் முறை கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இதில் போட்டிருக்கிற வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான். வெங்காயம் வேண்டான்னா வெங்காயம் இல்லாமையும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் இதில் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் போட போகிறேன். இப்போ தான் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா அதில் இருந்த எண்ணெய் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இது ஹை ஃப்ளேமில் கொதிக்குது. இப்போ நான் இதில் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து போட்டு கொதிக்க வைக்கிறேன்.
ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சோன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் இதே மாதிரி வெளியில் வந்துடும். அப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இது சிம்மில் வச்சுருக்கேன். லேசாக எண்ணெய் வெளியில் வருது, சின்னதாக தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். அந்த பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் அந்த பாவக்காவோட கசப்பும் ரொம்ப தெரியாமல் இருக்கும். இப்போ இதே ஸ்டேஜில் சிம்மிலேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அப்புறமா அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி அதில் தூவி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த பருப்பும் போட்டு சேர்த்து கொதிச்ச அப்புறமா இந்த ஃபுல்லாக இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடுது. இதுதான் வந்து சாம்பார் வந்து கரெக்டாக கொதித்து முடிஞ்சு போச்சுங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். எந்த சாம்பார் வச்சாலும் இதுதான் வந்து இப்படி தான் செய்யணும். அந்த முதல்ல வந்து நல்லா கொதிக்க விட்டு அந்த காயோ பருப்போ எல்லாத்தையும் வேக வைக்கிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு போச்சு, எல்லாமே ஒன்றா சேர்ந்து போச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தட்டை போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த ஊற்றின எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். நிறையா இருக்காது, ஊற்றும் போது கொஞ்சம் ஊற்றினாலும் அந்த ஊற்றின எண்ணெய் வெளியில் வந்துடுதுன்னா அந்த சாம்பார் வந்து கரெக்டாக கொதிச்சு போச்சுன்னு கணக்கு. இது வந்து எந்த சீசன் வெயிலாக இருந்தாலும் நைட்டு வரைக்கும் வச்சாலும் இந்த சாம்பார் கெட்டும் போகாது. அதனால் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் செய்கிறேன். இப்போ ஒரு தடவை காலையில் வைக்கிற சாம்பார் தான் நைட்டு வரைக்கும் அந்த சாம்பார் மிச்சம் இருந்ததுன்னா அந்த சாம்பார் கெட்டே போகாது. இன்னும் சொல்லப்போனால் அது ஆற ஆற இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பார். இதை இறக்கிட்டு இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். வேறு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டாலும் திருப்பி அந்த எண்ணெய் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதுதான் நம்மளோட சாம்பாரோட கரெக்டான பதம் அப்படின்றது நமக்கு தெரியறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சு இறக்குறது. இதையே வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு செய்கிற மெத்தடு ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா நான் ஏற்கனவே போட்ட மாதிரி அதை குக்கரில் கூட நம்ம தாளித்து பருப்பு தனியாக வேக வச்சு புளி தண்ணியை வந்து குக்கர்லேயே கொதிக்க விட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு பருப்பு வெந்ததும் குக்கரில் போட்டு ஒரு 2 கொதி வந்ததும் குக்கரை மூடிட்டு ஒரு மீடியமில் வச்சு ஒரே ஒரு விசில் வந்துடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணெய் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரியும் ஸ்பீடாக செய்யறதுக்கு அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வச்சும் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் அதை வந்து ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சோன்னா இந்த எண்ணெய் ஊற்றினதெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அதுதான் வந்து இந்த சாம்பார் கரெக்டாக இருக்குங்கிறதுக்கு அடையாளம். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தூவி விடுறேன். பாவக்காய் பிட்லை, பாவக்காய் பொரிச்ச குழம்பு, பொரிச்ச கூட்டு எப்படி வேணால் சொல்லலாம் இதை. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் அந்த மெத்தடு தான். இதில் ஒன்றே இந்த பிட்லை பொரிச்ச கூட்டுனா இதில் வந்து உளுத்தம்பருப்பு மட்டும் வறுத்து அரைச்சி நம்ம செய்கிறோம். ஆனால் வறுக்கிறது வந்து எல்லாமே தனித்தனியாக வந்து கோல்டன் ப்ரௌனாக வறுத்து இதை செய்யணும். அதுதான் வித்தியாசம். ஸோ டேஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும். அரைச்சி விட்ட சாம்பாருக்கும் இந்த மாதிரி பொரிச்ச கூட்டுக்கும் ஒரு டேஸ்ட் டிஃபர் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. நான் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.